அன்பிற்குரிய மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்எல்எஃப் குடும்பத்தின் சார்பாக எஸ்எஸ்எல்எஃபினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ஜி சக்திவேல் சார்பாக உங்கள் அனைவரையும் தீபாவளி வாழ்த்துக்களோடு இந்த பட்டிமன்றத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். நல்ல ஒரு தலைப்புங்க. எஸ்எஸ்எல்எஃப் இப்போ நம்ம எல்லாமே பட்டிமன்றத்துக்குள்ளே வந்துட்டோம். எஸ்எஸ்எல்எஃப்ங்கிறது என்னன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எஸ்எஸ்எல்எஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே எஸ்எஸ்எல்எஃப்பை பற்றி தெரியாதுங்க. ஆணவத்தை அழிக்கின்றவள் சக்தியாகிய பெண் என்று எப்பொழுது ஒருவர் பெண்ணை உயர்த்தி பேசுகிறாரோ, பெண்ணினத்தை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தகைய உயர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த பழமொழியின் உண்மை அர்த்தத்தை, ஆணவத்தை அழிக்கின்றவள் பெண், என் தாய், என் மனைவி, என் மகள், என் சகோதரிகள், என்னிடத்தில் என்னை தந்த இறைவனும் அப்படிதான் அப்படின்னு உணர்ற ஒரு இடம் மானான்னு நான் சொல்லிட்டேன். எஸ்எஸ்எல்எஃப்ங்கிறது மானா சார். இங்கே இருக்கிற நீங்கள்லாம் மகாபாரதத்தினுடைய வடிவங்கள், சிவகணங்கள். எஸ்எஸ்எல்எஃப் அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம் வரமா வாய்ப்பா? இதுதான் சார் விஷயம். கான்செப்ட் இதுதான் சார். இதில் என்னடா இருக்குது? எனக்கு நான் ஒரு நாள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சக்திவேல் சாரோட ஷார்ட் பார்த்தேன். நான் வந்தேன், இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ எனக்கு அது வரும். நான் இப்போ பாரு எஸ்எஸ்எல்எஃப் பேட்ச் போட்டேன் சார். தங்கம் விலை தாறுமாறாக ஏறிட்டு சார். ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அதை மறைச்சி போட்டுங்க. இவங்கெல்லாம் அதுலேயே கண்ணாக இருக்காங்க. அதில் எங்கள் சார் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம சார் வந்து இது அப்போ மஞ்சள் நீராட்டு விழாப்போ அவ்வளோ டயர்டு சார். அவர் வந்து அங்கே ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அதை முக்கியமானதை சொல்ல விட்டுட்டேன். இந்த வரிசையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் வச்சிங்களே, நம்மன்னு நான் சொல்லக்கூடாது. நான் தான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலையே. நீங்கள் எல்லாம் வச்சிங்க பாருங்கள். நான்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போய் அதை வச்சே ஒரு 15 நாள் 20 வீடியோ போட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த மனுஷங்க அதையும் பை போட்டு எடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எனக்கு 2 பை கொடுக்குறாரு பாலாஜி சார். சக்திவேல் சார் இன்னொன்று எடு அப்படின்றார். சார் இதை தூக்கிட்டு போகிறதுக்கே முடியாது, சும்மா இருங்க சார். அப்படி பழங்களை கூட தன்னிடத்தில் தருகின்றவர். பரதநாட்டியம் ஆடினவங்கள்ட்ட சொன்னார், நாங்கள் இறைவனாக நினைக்கிறவர் சார். அவரே சொல்லிட்ட பிறகு நீங்கள் உழுவ வேண்டான்னாரு. எனக்கு பயம் வந்துட்டு, நம்ம வெத்தலை மாலை பேசுகிறப்ப சொல்ல வேண்டிய கான்செப்டை இவர் சொல்லிட்டாரு. உட்காந்து கிட்டத்தட்ட 4 நாளாக இந்த கவிதை வரி ஸ்லாங்காக செட் ஆக மாட்டேன்ட்டு, வேந்தே நீ வேந்தே ஈந்தே நாளும் ஈந்தே என்னாலும் அதனால் நீ வேந்தேன்னு எழுதுறதுக்கே நாக்கு தள்ளிட்டு எனக்கு. அவர் அங்கேருந்து வராரு, சகட்டு மேனிக்கு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரியா. ஒரு மனுஷன் பட்டிமன்றத்துக்காக 10 நாள் உட்காந்து பேசிட்டு வர்றதெல்லாம் 10 செகண்டில் நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா, பார்க்க வேற நல்ல பளிச்சுன்னு பம்மா இருக்காரு, என்னை விட ஜம்மா இருக்காரு, சாரை விட கனமாக வேற கையில் போட்டிருக்காரு. 1 லட்சத்தை தாண்டிட்டு சார். 1 லட்சத்து போன வாட்டி நாங்கள் வந்தப்போ 63,000 ரூபா பவுனு, இப்போ 1,04,000 ரூபா. பாருங்க எஸ்எஸ்எல்எஃப் உங்கள் விலையெல்லாம் எவ்வளோ உயர்த்துது பாருங்க. அத்தகைய புனிதமான ஒரு எஸ்எஸ்எல்எஃப் சார். ஹரி பாலகிருஷ்ணன் மட்டும் இல்லை சார், நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நமக்கு பின்னால் வர இருக்கின்ற அத்துணை தலைமுறையையும் சேர்த்து இன்னைக்கு பேசுகிறோம். வரமா வாய்ப்பா? இந்த இருக்கு பாருங்க. இது டெட்டில் ஸ்டேட்டில் 4th ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணி டீச்சராக போணுச்சிங்க. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு என்னட்ட மலையில் காரு டிராஃபிக்கில் நிற்கிறோம். கேட்குது, என்ன வரம் வேற வாய்ப்பு வேறையா? மரியாதையாக இறங்கி ஓடி போயிடு. நாளைக்கு நான் எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். கடைசி நேரத்தில் வரமும் வாய்ப்பும் ஒன்றான்னு கேட்குறிய, நீலாம் என்னன்னு? இல்லை, நான் இன்னும் ரெடி பண்ணலை, படிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பாரு, போன வாட்டியே சக்திவேல் சாரை 10 வருஷம் கழித்து கண் கலங்க விட்டுருக்கேன்னு உன்னை சொல்லி பாராட்டியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இதை பாருன்னு, அதை நினச்சி தானே எனக்கு அழுக வருது அப்படிங்கிற. அப்போ அவர் கேட்ட டவுட்டு உங்களுக்கும் வரலாம். வரமா வாய்ப்பா எப்படி இருக்கும்? வரம்னா என்ன, வாய்ப்புனா என்ன? உங்கள் முன்னாடி டக்குன்னு இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளே வராருன்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாருமே இதே வெளியில் ஒரு இடமா இருக்குன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எல்லாரும் எந்திரிச்சு ஓடுவோம் இல்லையா?
ஒரு விஷயம் தாங்க நான் சொல்கிறேன். நாங்கள் வேணால் ஓடுவோம் அந்த 5 பேரும், நீங்கள் யாரும் ஓட மாட்டீங்க. சக்திவேல் சார் மட்டும்தான் எந்திரிச்சு. சக்திவேல் சார் எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு அவரை கை பிடிச்சி கட்டி அனுப்பார். உங்கள்கிட்ட கை காட்டுவார். நீங்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. அந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டுக்கோப்புங்கிறது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் வரலாற்று கோப்பு, வேற எதுவும் இல்லை. அத்தகைய ஒரு நிறுவனத்தில் வரம் வேற வாய்ப்பு வேற எப்படி யோசிக்கிறது? சரி, சூப்பர் ஸ்டாரை விடுங்க. ஒரு மகாலட்சுமி தன்னுடைய நாராயணனோட நேராக இந்த வழியாக உள்ளே வந்துடுறாங்க. இறைவன் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. வந்துடுறாங்க. உங்கள் எல்லாரையும் கேட்குறாங்க, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளில் பெரும்பாலானவங்க என்ன கேட்போம்? இங்கே மேடை இதெல்லாம் விடுங்க, சாதாரணமாக நம்ம முன்னாடி வராங்க. மகாலட்சுமியும் பெருமாளும் வந்துடுறாங்க. என்ன கேட்போம் நம்ம வாழ்க்கையில்? இப்போ ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்த்ததை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. பரவாயில்ல பண்ணி ஏதாவது கேளு. ஏதாவது நம்ம கேட்டு அவர் கொடுக்கறது வரம். முடிஞ்சிருச்சு. அதே இறைவன் மகாலட்சுமியும் பெருமாளும் ஒரு கோவிலில் இருக்காங்க. அந்த கோவிலுக்கு போகிறோம். போய் கிட்டக்க போய், என்னப்பன் எனக்காய் இகழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் வினைப்பொன்மதின் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தந்தான் நிழலேன்னு பெருமாள்கிட்ட போய் வேண்டி, எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தாப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் சார் மாதிரி எல்லாரும் கேட்போம். அங்கே போய் கேட்குறது வாய்ப்பு, இறைவனே நேராக வந்து கொடுக்கறது வரம். இது 2 தான் வித்தியாசம். இங்கே சக்திவேல் சாரோட ஷாட்டுங்கிறது உங்களுக்கு வரம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றவங்க, தெரிஞ்சு வர்றவங்க, இதெல்லாம் வரம். என்ன மாதிரி ப்ரொஃபஸர் சார் மூலியமாக ரெக்கமெண்டேஷனில் வரத்தை ஓசியில் அப்படி ஆட்டையை போட்டு உள்ளே வந்த நாங்கள் 5 பேர். இப்படிலாம் வரம். வாய்ப்பு, வீடியோவை பார்க்காம எஸ்எஸ்எல்எஃப்பை பற்றி தெரியாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும்னு சென்னை வர்ற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ நிர்கதியாய் நின்றவர்கள் அந்த வாய்ப்பை தேடி அலைந்து பெற்று எஸ்எஸ்எல்எஃப் உள்ள வராங்களே, அதுதான் வாய்ப்பு. அது கோயிலுக்கு தேடி போகிறது. அப்புறம் என்னடா தீர்ப்பை சொல்லிட்டியே, இது எப்படிங்க தீர்ப்பாகும்? டென்ஷன் ஆகிடுவாப்புல. தம்பி வேற பிபி மாத்திரை இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல, டென்ஷன் ஆகிடுவாப்புல. இதுதான் கான்செப்ட். இதை தான் நம்ம பேச போகிறோம். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, சாதாரணமாக ரசிகர்கள் மத்தியில் பேசுவதை விட, ஃப்ரான்ஸ் சார் மாதிரி பெரிய பேச்சாளர்கள் மத்தியில் பேசக்கூடியதை விட அதீதமாக நன்றியும் உணர்வு ரீதியாக ஒருங்கிணைப்பும் கொண்ட எஸ்எஸ்எல்எஃப் குடும்பத்தில் பேசுவது என்பது எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக கிடைத்த வரம். அதை துவங்குவதற்காக, வரம் என்ற அணியை துவக்குவதற்கு எஸ்எஸ்எல்எஃப்பில் தன்னுடைய பேச்சு பயணத்தின் முத்திரையை பதித்து இன்று தமிழ்நாட்டின் முத்தமிழ் மேடைகளில் யதார்த்தமாக தனக்கே உரிய பேச்சால் முத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அவர்களை வரமே என்ற அணியை துவக்கி வைக்க இருக்கிறார். அந்த வரத்தின் அணியோடு போட்டி போடுவதற்காக வாய்ப்பே என்ற அணியில் என்னுடைய அன்பு தம்பி, எங்கள் பட்டிமன்றத்தின் கலக்கல் நாயகன், சிரிப்பு வெடி திரு ரஞ்சித் அவர்கள். என் உடன் பிறக்கவில்லை என்றாலும் என் குரலாலும் என் வார்த்தைகளாலும் எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தால் அது வருணனிதான், திருமதி வருணனி திருசெந்திலன் அவர்கள். கலைஞர் டிவியே அங்கீகரித்தாலும் அன்பால் அடக்கமாய் இருக்கின்ற அன்பு தங்கை பிரீத்தி அவர்கள். இவர் சந்தர்ப்பத்தால் கிடைத்த எனக்கான வரம். இத்தகைய நல்ல பேச்சாளர்களை உங்களிடத்தில் பேச செய்கின்ற இந்த நிகழ்வை தொடங்குவோம். வரமே என்ற அணியை துவக்கி வைக்க அன்பிற்குரிய அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கு இருந்தான், வார்த்தைக்கு தமிழ் கொடுக்க தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால் அரசியோடு சீதனமாய் புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன் அப்போது நன்னாக நப்பசிலே ஒக்கூர் மாசாத்தி உன்சாத்தன் சிலம்பெடுக்க தக்கோன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிர்னைத்தான் பல்லவனாம் நந்தி பாட்டெடுத்தான் அவன் தம்பி.
காதல் மனம் மல்லி வீச திரிகுட ராசப்பன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலானாம் ஏகம்பன் அவன் மனைவி கவியரசி எத்துணை பேர் சேர்ந்து யாப்பில்லா பாடலனும் யார் தந்தை கவிலை பலவீனம் மாப்பலா போல் மடியில் தாங்கி மூப்பில்லா தமிழை வணங்கி இந்த தமிழ் பருக வந்திருக்கும் SSLF-ஐயும் வணங்கி தாய் உள்ளத்தோடு எங்களையும் அரவணைத்து இன்னும் நன்றாக பேச வேண்டும் என்று எங்களுக்கு மெருகூட்டி எங்கள் வளர்ச்சியில் அவரும் பங்களித்து எங்களை ஒரு மாணவனாக, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே, எனது அன்பிக்கினிய பேச்சாளர்களே மற்றும் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் சொல்லி SSLF-இல் பணிபுரிவது வரமா வாய்ப்பா? அதான தலைப்பு நடுவர்களே. ஆமாங்க. இப்போ வரம் தான் நான் பேசணும். இப்போ ரஞ்சித்து கேட்ட நீ வேற கேட்டுட்டாருன்ட்டீங்க. வரம் வேற வாய்ப்பு வேறையா நடுவர்களே? ஆமாங்க. அதாவது ஒரு கல் இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிச்சான், இறைவா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், நான் அப்படி கல்லாவே இருக்கேன், என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை எது பயன்படுற மாதிரி என்ன பண்ணு அப்படின்னாராம். ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வாய்ப்பு. அது உங்களுக்கு குளத்தில் துணி துவைக்கிற படித்துறையாக கூட அந்த கல் கிடக்கும், இல்லை கோயிலுக்கு போகிற படிக்கல்லாக கூட இருக்கும். ஆனால் வரம் என்பது அவன் கேட்கவே வேண்டாம், அப்படியே அந்த கல்லை செதுக்கி சிற்பமாக்கி கருவறையில் உள்ளே கொண்டு வைப்பார்கள். அதுதான் வரம் நடுவர்களே. எங்கேயாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சாக்கா அது வாய்ப்பு. எவ்வளோ கம்பெனி இருக்குது ப்ரொமோட்டர் சாயில் சென்னையில், எவ்வளோ கம்பெனிகள் இருக்குது. எத்தனையோ கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுப்பாங்க, வேலை செய்யாமல் சம்பளம் கொடுப்பாங்க. சில கம்பெனி வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கம்பெனி இருக்குது, எங்கே வேணாலும் போய்க்கலாம். அந்த வாய்ப்பு இல்லைன்னா மறுவாய்ப்பு. வாய்ப்புக்கு மட்டும்தான் மறுவாய்ப்புன்னு ஒன்று இருக்குது, வரத்திற்கு அப்படி கிடையாது. நீங்கள் இறைவனால் பெற்று வர வேண்டும் நடுவர் அவர்களே. சென்ற முறை இந்த தீபாவளி பட்டிமன்றத்துக்கு வந்தோம், அது வாய்ப்பு. இந்த முறையும் அழைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது நாம் பெற்ற வரம். தொழில் ரீதியாகவும் எங்கள்கிட்ட இருக்கிறது, தொழிலெலாம் பண்ணுறோம், வாய் கொஞ்சம் வச்சுருக்கோம். தொழில் ரீதியாக SSLF வாய்ப்பா வரமாங்கிறத விட SSLF செய்கிறது நல்லதா கெட்டதா, சொந்த வீடு வேண்டுமா வேண்டாமா, சொந்த மனம் வேண்டுமா வேண்டாமா, எத்தனை பட்டிமன்ற தலைப்பு வேணாலும் கொடுங்க, ₹1 கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பேசி உங்களுக்கு பண்ணித்தரோம். சூப்பர் சூப்பர். முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, இந்த சொல்லால் நாவாடுவதற்காக இதை சொல்லவில்லை, இதயத்தால் உறவாடத்தான் சொல்லுகிறோம். எங்கள் பக்கம் தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர் பக்கம் உள்ள நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பிறந்த வீட்டிலேருந்து, தாய் வீட்டிலேருந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து பல்லாண்டு வாழணுமா, நல்ல விதமாக இருக்கணும், குடும்பத்தோட சுபிக்ஷமாக செல்வம் பெருகணும், வருஷம் எல்லாமே நல்லா இருக்கணும், மனசார வேண்டி தன் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தாய் வீட்டு சீதனமாக ஒரு வெத்தலைப்பாக்கையோ, ஒரு மஞ்சளையோ, ஒரு பூவையோ, வெறும் ₹100 காசையோ, இப்போ ஜிபேவையோ அனுப்புறது வழக்கம். அது என்னென்னா, தாய் வீட்டிலிருந்து யாராவது செல்ல முடியும் என்ற ஒரு காரணமும் ஒரு வழியும் இருந்தது. இந்த SSLF என்பது எங்களுக்கு தாய் வீடு போல. இங்கிருந்து யாரும் எங்களை வந்து பார்க்க முடியாது என்பதற்காக நாங்கள் தாய் வீட்டு வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஒவ்வொரு தீபாவளி என்றும் திரும்ப சொல்றோம். பட்டிமன்றம் பேசுறதுக்காக நான் பேசல, உங்களுடன் வந்து எங்கள் குடும்பத்துடன் கூட நாங்கள் கொண்டாட மனதளவில் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் நடுவர்களே. அதாவது நேரம் பார்த்து வேலை செஞ்சீங்கன்னா அது வாய்ப்பு, ஆனால் வரம் பெற்றவனுக்கு வாய்ப்பே வேலை செய்யும். என்னமோ வரமா வாய்ப்புன்னு வேற ஏதாவது கம்பெனியில் போய் பேசுறான் நடுவர்களே. இறைவனிடமிருந்து அனுக்கிரகம் பெற்று இறைவனே வரமாய் கொடுத்து வரமாய் நின்று அனைவருக்கும் வரமருளி கொண்டிருக்கும் எங்கள் சேர்மன் சார் இருக்கிற ஆபீஸ்ல வந்து வரமா வாய்ப்பான்னு உங்களுக்கு சந்தேகம் வேற. ப்ரமோஷன் ஆயிடுவப்பா, நடுவரா ப்ரமோஷன் ஆயிடுவப்பா, நடுவரா நீ ப்ரமோஷன் ஆகணும் அப்படிங்கிறது இன்னைய பேச்சுல எனக்கே தெரியுது ராஜா. நடுவர் அவர்களே, திருவள்ளுவர் எந்த வாய்ப்பை கொடுத்து, யாருக்கு கொடுத்தா? திருவள்ளுவருக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தா? யாரும் வாய்ப்பு கொடுத்தாங்களா? உண்மை. வரம் பெற்று வந்தார், இன்னைக்கு வரலாற்றில் நிற்கிற. பாரதியாருக்கு யாரும் வாய்ப்பு கொடுத்தாங்களா? வரம் பெற்று வந்தான் வரலாறு நிற்கிற நடுவர் அவர்களே. வேற 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 லெவல்ங்க. ஒரு பாடகன் நல்லா பாடணும் அப்படின்னா வாய்ப்பு வந்தா பாடிடலாமா? இப்போ நான் யாரையாவது கூப்பிட்றேன், இல்லை என்னையே நீங்கள் பாட சொல்லுங்களேன், பாடிடுவானா? அதை குரல் வளம் என்ற வரம் இருக்க வேண்டும். பேசுவது அண்ணன் சொன்ன மாதிரி படிச்சுட்டு வந்து பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், போடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, கால் எவ்வளோ ஆடுதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நடுவர் அவர்களே, SSLF வந்து இங்கே இருக்கும், அது இயக்குநர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் வரம் கொடுத்து விட்டது. நீங்கள் என்னைக்கு உள்ளே வந்தீங்களோ வரம் பெற்றவர் ஆகிவிட்டீங்க.
அதுக்கப்புறம் அதை வாய்ப்பாக்குறதும் வரமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு நடியும் ஒரு நொடியும் எஸ்எஸ்எல்எஃப் உங்கள் பணத்தை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறது. பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தாலும் எஸ்எஸ்எல்எஃப் நினைப்பு தான் வரும். ஏன்னா முடிச்சிட்டு வந்தோடனே எந்த போன் வந்திருக்குன்னு தெரியல, நம்ம யாருக்கு போன் பண்ணணும்னு தெரியல, ஏதோ நடந்திருக்கு. இந்த போன் 2 தடவை அடிச்சு ஐயோ, இந்த போன் 4 தடவை ஐயோ, என்ன பண்ண போறோம், யாருக்கு பேச போறோம்னு இந்த போனை கட் பண்ணிட்டு ஒரு வேலை செய்யாம இருப்பாங்க. அப்பதான் அவங்க கடிப்பான், என்னாச்சுடா, அப்புறமா அடிச்சு பதில் பேசுறது. அதாவது அந்த அள்ளி எடுத்துக்கொள்வதும் கிள்ளி எடுத்துக்கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்ற எஸ்எஸ்எல்எஃப் குடும்பம். ஹிட்லர் சொல்லுவாரு, ஜெர்மானியர்களே நீங்கள் உலகை வெல்ல பிறந்தவர்கள், உலகை ஆள பிறந்தவர்கள் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை இன்று நான் வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன். எஸ்எஸ்எல்எஃப் உறுப்பினர்களே, நீங்கள் வாழ்க்கையை வெல்ல பிறந்தவர்கள், உலகை ஆள பிறந்தவர்கள். அதாவது சந்திரனை தொட்டது யார் நடுவர்களே? ஆம்ஸ்ட்ராங். அந்த நீலம் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த சந்திரனை தொடுவதற்கு 3 பேருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒடுக்கப்பட்டது. ஆமா, நீலம் ஆம்ஸ்ட்ராங், எட்வின், மைக்கேல் 3 பேரும் விண்வெளியில் செல்கிறார்கள். அங்கே காலை வைக்க போகிற நேரத்தில் கமெண்ட் வருது, அந்த காலை வைக்க பாக்கி 2 பேரும் தயங்குறாங்க. நீலம் ஆம்ஸ்ட்ராங் காலை வைக்கிறான், அதனால் அவன் பெயர் வரலாற்றில் பதிந்து விட்டது. பாக்கி 2 பேர் வேற யாருன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் வரமாக மாற்றிக்கொள்வதும் இன்னும் பெரிய வரமாக மாற்றிக்கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு உன்கோடி செல்வி திருப்புகளே, அடியோடும் நின்னோடும் 1000 ஆண்டு வடிவாய் வளமார்பில் மங்கை வாழ்வும் பல்லாண்டு என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகி உலகந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் கோதை நாச்சியார் சொல்லுவது போல, தேங்காத அதாவது சீர்த்த முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேர் பஸ்ஸுகள்னு சொல்லுவார். அது மாதிரி எப்படி அந்த பசுவோட மடியில் பால் சுரந்துக்கிட்டே இருக்குமோ, அதுபோல் இந்த எஸ்எஸ்எல்எஃப்ல செல்வம் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதை நம்ம சேர்மன் சார் வெட்டி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், அதை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இங்கே வந்தது நமக்கு வரம் தான். ஒருபோதும் இதை வாய்ப்பு என்று நினைக்காதீர்கள். வாய்ப்பு தான் உங்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்றால் இதே போல் 1000 கம்பெனி இருக்காங்க, கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. உங்களுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறாள், நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். நான் என்ன நினைத்தேனோ அதை விட 3 படி மேலாக எங்கள் பேச்சாளர்களே பிரமிக்கின்ற வகையில், நீங்களும் மகிழ்கின்ற வகையில் என் இணையர், என் அண்ணன், என்னுடைய செல்வாஸ் நடராஜன் அவர்களுக்கு எஸ்எஸ்எல்எஃப் கொடுத்திருக்கிறது. ரஞ்சித் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல, ஆல்ரெடி கிள்ளிட்டாப்ல, என்ன பேச விடுறா, ஏன்டா நீ ஏன் பேசிட்டு இருக்கேங்கிறாப்ல. வாய்ப்பு என்ற அணியை துவங்கி வைக்க அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இக்காலத்திலும் எக்காலத்திலும் பட்டிமன்றத்தை ஆளும் தமிழ் அழகனே, எங்களின் பட்டிமன்ற நம்பிக்கை நட்சத்திரமே, உம்மை வணங்கி திருவாரூர் தேரழகு, திருவிடைமருது வீதி அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்ய விளக்கழகு, சென்னை மெரினா பீச் அழகு, காஞ்சி மாநகரம் அழகு. ரியல் ப்ரொமோட்டர்ஸ் என்றாலே இந்த உலகத்திலேயே எஸ்எஸ்எல்எஃப் தான் அழகு. இங்கே எஸ்எஸ்எல்எஃப் அதை விட அழகு. இங்கே உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய சக்திவேல் சார் கொள்ளை கொள்ளும் பேரழகு. அவரோடு இருக்கின்ற எங்களுடைய அப்துல் காதர் சார் எங்களுடைய இதயத்தின் அழகு. இதையெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த உலகத்தின் அழகு. உங்களோடு நாங்களும் எப்பொழுதும் அழகாய் இருக்க ஆசைப்படுகிறோம். நடுவர் அவர்களே, நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை மனம் கொண்ட முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவர்களே, எல்லாரையும் முதலாளி எல்லாம் சொல்லிட முடியாது. ஒன்றும் இல்லை, இங்க உள்ள வந்தாலே நான் நைட்டு 2 மணிக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொன்னது உண்மை, ப்ரிப்பேர் பண்ணினதும் உண்மை. எப்ப இந்த ரூமுக்குள்ள வந்தனோ அப்பத்திலேருந்து எல்லாமே மறந்து போச்சு நடுவர் அவர்கள். ஒண்ணு இல்லை, இங்க வந்து இந்த பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல, 2 தீபாவளி சட்டியில வச்சு இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தீபாவளியை காட்டும் போதே எஸ்எஸ்எல்எஃப்ல தீபாவளி வந்து விட்டது என்பதை காட்டிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நான் பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறினது இல்ல. ஆனா இன்னைக்கு கட்டடமே பிளைட்ல ஏர்ல இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த கட்டடமே விமானத்துல பறக்கிற வைப்ரேஷனை சக்தி 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 மகா சக்தி மகா சக்தி ஒரு பாட்டு ஒன்று வைப்ரேஷன்
வாய்ப்புக்கும் வரத்திற்கும் என்ன வித்தியாசம்? மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு யோசிக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் கொடுக்கக்கூடியதும் இயற்கையால் கொடுக்கக்கூடியதும் மட்டும்தான் வரும். மனிதனால் கொடுக்கக்கூடியது வாய்ப்பு. சூப்பர். மனிதன் வாய்ப்பு, இறைவன் அதனால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்கிறார்கள். இறைவன் கொடுத்த வாய்ப்பு என்று எங்கேயுமே சொல்லுவதில்லை. ஏனால் வரத்தை மாற்ற முடியாது. நான் நாட்டுல பல பேர் ஏதாவது மாத்தலான்னு தான் தெரிகிறான். மனைவி என்கின்ற வரத்தை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் ஒளியவும் கூட. உங்களுக்கு கிடைச்ச அப்பா, உங்களுக்கு கிடைச்ச அம்மா, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி, இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது வாய்ப்பு அல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அது வாய்ப்பு கிடையாது. இறைவன் கொடுத்த வரத்தை தான் நீங்கள் வரம் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஒரு மனிதன் முன்னேறி ஒரு நிறுவனத்தை அமைத்ததை நீங்கள் வரம் என்று சொல்ல முடியாது. புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டையை படைத்திருக்கின்ற இந்த SSLF சக்திவேல் ஐயா புதுக்கோட்டையிலேயே பூரியை சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தால் வரம் கிடைச்சிருக்குமா? எவ்வளவு வாய்ப்பு, எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துரோகம், இத்தனையும் சந்திச்சதுனால தான் இந்த வரம். நீங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க வரத்தை வாங்கிட முடியாது. வரம் எல்லாருக்கும் எளிதா கிடைச்சிடாது. எவன் ஒருவன் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துகிறானோ அவனுக்குத்தான் அந்த வரம் கிடைக்கும். நடுவர் அவர்களே, தீபாவளி நேரம் என் ஒய்ஃபை அழைச்சிக்கிட்டு பைக்கில் போகிறோம். என் வண்டி கொஞ்சம் சுலோ வண்டி, ஸ்பிரிண்டரில் போகிறேன். டன் 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 டன். பக்கத்தில் ஒருத்தவன் போகிறாக்கா, புருஷங்காரன் கீழே படுத்திருக்கான். பொண்டாட்டி போஸ்ட் மரத்தில் உட்காந்துருக்கான், படுத்துக்கிட்டே போகிறான். ஏன்னா வண்டி அப்படி இப்படி பெண்டாகி இப்படி நிற்கிது. அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழின்னு கேளுங்க. பொண்டாட்டியோட காலில் உள்ள கொலுசு தான். 2 ஆட்டினானா இவன் பிரேக்கை பிடிப்பான். இங்க ஒரு போனு, அங்க ஒரு போனு. நிப்பாட்டுடா, சில்க்கு படவை எடுக்கணும். பைக்கு, அந்த பைக்கு. ஆனா இன்னைக்கு என்ன காலகட்டம், தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகா சொன்னாங்க. ஆனா அதுல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுக்கா TVS 50 டயர் மாதிரி இருக்கும். அப்படி போட்டிருப்பேன் நான் ஒரு பிரிஸ்லைட்டு. ஆனா SSLFல பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டீங்களா, டயர் இவ்வளவு பெருசுக்கு. அந்த டயரை பார்த்தமே டயர்ல உள்ள பட்டன் மாதிரியே இருக்கு ஒவ்வொருத்தர் கையில உள்ள பிரேஸ்லெட். அந்த பொண்டாட்டிக்காரி எங்க உட்கார்ந்துருப்பாங்கிறீங்க? பைக்ல பின்னாடி உட்கார்ந்துருக்க மாட்டா, டூம் இருக்குல்ல, டூமு, அந்த டூமுல உட்கார்ந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தீபாவளி அப்படி கொண்டாடு. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மனிதனிடம் ஒரு திறமை இருக்கிறது. அதை நீங்க பயன்படுத்தாமல் வங்கியில் போட்டு பாதுகாத்து பட்டினி கிடக்கிறீர்கள் என்று சொல்கிறான் டால்ஸ்டாய். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அதை நீங்க வங்கியில பாதுகாத்து அதை வங்கியில பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நீ பட்டினியா கிடக்குற, யூஸ் பண்ண மாட்டுற. டால்ஸ்டாய் சொல்றான், இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், இறைவனிடம் வரங்களை கேட்டேன், வரம் கொடுக்கல, ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ. வரம் கேட்டவனெல்லாம் கிடைக்காது, ஸ்வரங்களை தான் அவன் கொடுப்பான். அந்த ஸ்வரங்களை நீங்க பயன்படுத்தினாதான் உங்களுக்கு வரம். நடுவர் அவர்களே, வரம் என்பது ஒரு கம்ஃபர்ட் சோன். கம்ஃபர்ட் சோன் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சு பண்ணணும். வரம் என்பது நமக்கு தேவை, ஆனால் வாழ்க்கைக்கு அது முன்னேற்றாது. நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்மளை வச்சிருக்கோம். ஒரு திருப்தியான மனநிலையிலே நீங்க இருப்பீங்க. எனக்கு வரம் கிடைச்சிருச்சு, நான் இது போதும். எனக்கு மன நிறைவான வாழ்க்கை குடும்பத்துக்கு தேவை, கம்பெனிக்கு தேவையில்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். கம்பெனிக்கு மன நிறைவான வாழ்க்கை தேவையில்லை. மன நிறைவா நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு அடி கூட நீங்க முன்னேற முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் இஸ் எ டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு சொல்றான். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் எ டேஞ்சரஸ். குடும்பத்துக்கு தான் கம்ஃபர்ட் தேவை, கம்பெனிக்கு கம்ஃபர்ட் தேவையில்லை. நீங்க மனநிறைவுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நொடி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, இது கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு மனநிறைவு கிடைச்சிட்டு வரம் கிடைச்சி, இங்க நடை போட்டுட்டீங்க, சிகரத்தில் ஏறிட்டீங்க, அதோட நீங்க வரம் கிடைச்சிட்டுன்னு நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, இதுதான் சேலஞ்சிங்கான லைஃப். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஜல்லிக்கட்டில் ஐயாவுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் ஃபேமஸ். ஒருத்தர் ஜல்லிக்கட்டு மாடை திறந்து விடுறாரு. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு,
நான் வந்து ஜல்லிக்கட்டு மாடை வாடிவாசல் வழியாக திறந்து விடுவேன். உங்களுக்கு ஒரு ஆஃபரும் தரேன், நீங்கள் கொம்பையும் திமிலையும் அடக்க வேணாம், மாட்டோட வாழை பிடிச்சா போதும் சொல்கிறாரு. மாட்டோட வாழை பிடிச்சா போதுங்கிற. ஆனால் ஒன்று, இன்னொரு ஆஃபரும் தரேன், 3 மாடும் தனித்தனியாக வராது, ஒன்றா தான் வரும், நீங்கள் வாழை மட்டும் பிடிச்சா போதும். என்ன மாதிரி ஒருத்தவன் அந்த வாடிவாசலில் இறங்கி மாட்டை பார்க்குறான். சக்திவேல் சார் மாதிரி அப்படி திமிரிக்கிட்டு ஒரு மாடு வருது. பயந்துட்டான், மாட்டை பிடிக்கலை, பயமாக இருக்குது, என்ன ஆகுமோ ஏதோம்மா குத்தி கிழிச்சிருமோன்னு பயப்படுறான். வாழையும் பிடிக்கல. ஐயா சாமி நீ போயிட்டு வாடான்னு கும்பிட போட்டான். 2வது ஒரு மாடு வருது, அது அதில் விட ஒரு அரை பங்கு. அதை பார்த்தும் என்ன பண்ணுறான், வாழையும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல. அப்பா சாமி நீனு போயிட்டு வாங்குறான். அடுத்தது ஒரு மாடு வரும், அதை நல்லா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஒரு மாடு வந்து எட்டி பார்க்குது, அது கண்ணுக்குட்டி. அது என்னது, கண்ணுக்குட்டி. ஓடி வந்துச்சு, கண்ணுக்குட்டி தானே பிடிச்சி அமுக்கி புடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கண்ணுக்குட்டிக்கு வாளே கிடையாது. கண்ணுக்குட்டிக்கு இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்பையும் கண்டு பயந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்ததை பார்த்துக்கலாம், அடுத்ததை பார்த்துக்கலாம், அடுத்ததை பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்கள், வாழ்க்கை வாய்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சாரு அவர் ஃபஸ்ட்டு பாட்டை எழுதும் போது அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தலைப்பிரசவம். அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அந்த சேர்த்த நேரத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லா தெரியுமா, நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அன்னைக்குன்னு சோதனை வரும். நம்ம இக்கட்டான நிலைமையை கடவுள் கொடுப்பான். இங்கேயும் போய் ஆகணும், இங்கேயும் போயணும். வைரமுத்து சாருக்கு அதே சூழ்நிலை வந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் அவர் ஒய்ஃபை சேர்த்துட்டு இங்கே வராரு. இளையராஜா அவங்க கூப்பிட்றாங்க. நான் அங்கே போய் ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப நாளோட தீராத வேட்கை, இதை நர்ஸுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்களை பார்த்துங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே போனார். அப்போ எழுதின வாய்ப்பு தான் இது ஒரு பொன் மாலை பொழுது. ஃபஸ்ட்டு பாட்டு சக்ஸஸ். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் இன்னைக்கு வைரமுத்து எல்லாருடைய நெஞ்சத்திலும் வைரமாக ஜொலித்து கொண்டு இருக்கிறார். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ சொல்லலாம், இருக்கலாம், நடக்கலாம், நினைக்கலாம், ஆனால் படிக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் சொன்னவர் தான் ராமேஸ்வரத்தினுடைய முத்து, நம்மளுடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்காத, நம்மள மாதிரி ஆளுக்கு கிடைக்காத உச்சபட்ச ஜனாதிபதி ஒரு பதவி கிடைச்சிது. அதை அவர் வரமாக பார்க்கவில்லை, எனக்கு வாழ்நாளில் கிடைத்த வாய்ப்பாக பார்த்ததுனால்தான் இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அந்த பதவியை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. நடுவர் அவர்களே, உங்கள் மீது எரியும் கற்களை எல்லாம் கட்டிடங்களாக மாற்றுங்கள் என்று சொன்னவர் ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா மாதிரி ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. அவரை மாதிரி அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சாருக்கு பொருந்தும். அவர் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறாரு. என்றைக்குமே அப்ரெண்டிஸாக அப்பா முதலாளியாக இருந்தாலும் குழந்தை வந்து அந்த கம்பெனியில் முதலாளியாக ஆகாமல் வேலையாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஒரு தடவை காரில் பயணம் பண்ணுறாங்க. மேனேஜர் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கார் டயர் பஞ்சர் ஆகுது. மேனேஜர் எல்லாரும் டிரைவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு பஞ்சரான அந்த இதை மறந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மேனேஜர்ஸ் எல்லாம். அந்த மேனேஜர் நம்ம கூட வந்த டாட்டா எங்கடா அப்படின்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும்போது டிரைவருடன் ஸ்டெப்னியை மாட்டிக்கொண்டிருந்தவர் தான் ரத்தன் டாட்டா. உங்களுக்கு கிடைத்த சக்திவேல் ஐயா முதலாளியாக இங்கே இல்லை, உங்களில் ஒருவனாக பணியாளராகத்தான் இருக்கிறார். அதனால தான் இந்த கம்பெனி SSLF என்பது வானை முட்டுகிற அளவுக்கு உச்சத்தில் செல்கிறது என்றால் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். SSLF நிறுவனத்தில் பணிபுரிவது என்பது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால்தான் SSLF இருந்து நீ செல்லலாம் கல்ஃப் நாடுகளுக்கு போகலாம், வாழ்க்கையில் உச்சம் தொடலாம். நடுவர் அவர்களே, இறுதியாக வருகிறேன். சத்துணவு என்னை போன்ற நிறைய மனிதர்களின் வாழ்க்கையில் அங்கன்வாடி மையங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து அதில் ஒரு சத்துணவு உருண்டைன்னு ஒன்று தருவாங்க. அந்த சத்துணவு உருண்டையை சாப்பிட்டுப்புட்டு 3 வேளை பசியாரணமாக நாளாம். சத்துணவு அங்கேயே படுத்திருப்போம், அங்கேயே தூக்கம், எங்கள் அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் வந்து பிள்ளையாக்க கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் அங்கேயே படுத்து தூங்குவோம், அங்கேயே படிப்போம். அரசு
கல்வி என்ற வரத்தை எல்லாருக்கும் சமமாக கொடுத்தது. ஆனால் அந்த சத்துணவிலே பயின்று இன்னைக்கு உங்கள் முன் ஒரு பேச்சாளராக நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் அந்த கல்வி என்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால தான் சக்திவேல் ஐயாவிடம் வரம் பெற்று இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் கம்பெனியோட வளர்ச்சிக்கு வரம் முக்கியம் இல்லை, முதலாளியோட வளர்ச்சிக்கு தான். முதலாளியைத்தான் நீங்கள் வரமாக பார்க்கணுமே தவிர கம்பெனியில் வேலை பார்க்குறத நீங்கள் எந்த காலத்துலேயும் வரமாக பார்த்து விடார்கள். அப்படி வரமாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வளர்ச்சிக்கு அது சரியாக வராது. எங்கேயுமே சொல்கிறேன், முதலாளி உங்களுக்கு வரம், ஆனால் கம்பெனியில் பணிபுரிவது என்பது உங்களுக்கு வரம் அல்ல, முதலாளி கொடுத்த வாய்ப்பு. உழைக்கும் மனிதர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் மனிதர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் வாழ என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். சக்திவேல் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், சக்திவேல் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை விட, என்னை விட, ரஞ்சித்தின் அப்பா அம்மாவை விட, அவர் மனைவியை விட இங்கு ஒருவர் மகிழ்வார். அவர் யாரென்றால் சக்திவேல் சார். அதேபோல் இன்னொருவர் பெருமை அடைவார். அவர் யாரென்றால் நமது பேராசிரியர். அப்பாடா, இந்த ட்ரிப்பும் நம்ம பேரை காப்பாத்திட்டாங்க. இதற்கு பதில் சொல்ல நம் அரங்கிற்கு புதிய பேச்சாளர், அவருக்கு கலைஞர் டிவி எவ்வளவோ பட்டம் கொடுத்திருக்கலாம், இறைவன் என்கின்ற பரம்பொருள் அவருக்கு கொடுத்த வரம் நமது SSLF. வாங்கம்மா, உங்கள் வரத்தை இங்கே SSLFக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இனிமே உங்கள் வாழ்க்கை மிக வளமாக இருக்கும். பேசுங்க. நடுவர் அவர்களே, சிறிய கூலி தொழிலாளி தொடங்கி ஒரு மாபெரும் தொழிலதிபர் வரை சாமானிய மக்களின் கட்டிட கனவுகளை நனவாக்குகிற அன்பினால் நிறைந்த ஒரு ஆலயத்திலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வருமானம், பெருமை என்பதையும் தாண்டி சேவைதான் நம்முடைய லட்சியம். எதிர்கால வெற்றி என்பது இன்றைக்கே நமக்கான நிச்சயம். இதுதான் SSLF. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஆங்கிலத்தில் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, SELF. SELF என்றால் தன்னுடையது, SSLF என்றால் தன்னலமற்றது. அப்படிப்பட்ட எங்கேந்தியா வரீங்க என் டீமுக்கு? எல்லாரும் என்ன தள்ளி விட்டுட்டே ஓடுறீங்களே. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, எனக்கு இப்பதான் முதல் முறையா இந்த இடத்துக்கு நான் வருகிறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு ஏக்கம்னா, ஏன் போன வருடம் நான் வரலங்கிற ஒரு ஏக்கம் உருவாகிற அளவுக்கான மகிழ்ச்சி எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த மகிழ்ச்சியோட 10 நிமிஷம் நின்று பேசுற வாய்ப்பு கிடைச்ச எனக்கே இந்த இடம் வரமாக இருக்கிற போது, இந்த SSLF குடும்பத்தினுடைய அங்கமாக இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் இது வாய்ப்பு அல்ல, வரம். பரதம் கத்துக்கிட்டு தாண்டவம் ஆடணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் போய் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நான் பரதம் கத்துக்கிட்டு தாண்டவம் ஆடவா அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரே வார்த்தையில பதில் சொன்னார், நீ பரதம் கத்துக்காம ஆடுற தாண்டவத்தையும் என்னால தாங்க முடியல, இதுல நீ பரதம் கத்துக்கிட்டு வேற ஆட போறியான்னு கேட்டாரு. பாவம் அவரு. நடுவர் அவர்களே, பேச்சாளர் வந்து பேசுகிற போது மணி அடிக்கணும்னு நமக்கு தோணும். ஆமா. ஆனா ரஞ்சித் அண்ணன் வந்து பேசும்போது அந்த மணி எடுத்து அவர் அடிக்கணும் தான் எனக்கு தோணுது. ஐயோ, இங்க வேற மணி உலோகத்தால கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்க, பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்க. நானும் என் புருஷனை டார்ச்சர் பண்ணி சுதந்திர தினத்துக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. ஆனா பட்டிமன்றத்துக்கு புது ட்ரெஸ் எடுத்த ஒரு பேச்சாளர் என் வாழ்நாளையே நான் வந்து ரஞ்சித் அண்ணன். உண்மை சார். ஆனா வீட்டுல போய் பாருங்க, இடுப்புல ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கும். பல நாள் அதுவும் இருக்காது, கோமணம் தான், கோமணம் மட்டும்தான். இதுல வேற மைக்கு முன்னாடி நின்னு உண்மையை சொல்லியாக வேண்டிய தருணம் வந்து விட்டது,
நான் கூட உண்மையாவே அண்ணி வெளிக்காயம் தெரியாம அடிச்ச வரலாறையெல்லாம் சொல்ல போறாரு போல அப்படி நினைச்சா உங்களுடைய முதலாளி வந்து இறைவன் தான் வந்து வரம் கொடுப்பாரு, மனிதன் தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவர் ஒன்றை புரிந்து கொள்ள தவறிவிட்டார். இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு உங்ககிட்ட நான் அறிமுகம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் 2 வரியில சொல்லணும்னா, 2 கை கூப்பி இறைவனை வணங்குவதில் இருப்பதை விட ஒரு கை நீட்டி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதில் மனிதன் இறைவனாக உயரலாம். அப்படிப்பட்ட முதலாளி இந்த இடத்திலே இருக்கிற போது இது வந்து வாய்ப்பு கிடையாதுங்க, இது வந்து வரம். வந்ததுல இருந்து பைக் ஓட்டுறவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? அவர் கீழே உட்காந்துருக்காரு, பொண்டாட்டி 3வது மாடியில உட்காந்துருக்கு. உனக்கு தான் காலி எட்டல. சைக்கிளே தவ்வி தவ்வி ஓட்டுவாப்ல. சைக்கிளே குரங்கு பெடல் தான். பொண்ணு பார்க்க போறப்பயே ஏங்க எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 போதும். அம்மா இது வரைக்கும் அந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ல 6 வாட்டி கீழே விழுந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, பைக் எடுத்துட்டு வர சொன்னா பழைய இரும்பு எடுத்துட்டு வர ஒரே ஆளு எங்க அண்ணன் மட்டும். ஆமா, எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 போதும்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே சார்? அவர் மேல ஒரு புட்டப் கேஸ் இருக்கு. என்னன்னா, வண்டியில ஹாரன் இல்லாம ஹாரனுக்கு பதிலாக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிப்பாரு, கொயின்னு சவுண்டு வரும் சார். அதை வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. போலீஸ்கார் நிப்பாட்டி ஹார்ன் அடிக்க வேண்டியதுன்னா, அதான் சார் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சேன் அப்படின்னு இருக்காரு. வச்சிருக்காரு ஒன்று போலீஸ்காரரு. கேஸு, அந்த கேஸ் இன்னும் ஹியரிங்ல இருக்கு பாருங்க. இதுல வேற பெண்கள் துணி கடைக்கு போறீங்களே, ஆண்களை கொடுமை படுத்துறீங்களே கேட்டீங்கல்ல. உண்மையா சொல்றேங்க, பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் துணி கடைக்கு போறோம்னு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் சுயநலத்துக்காக பெண்கள் துணி கடைக்குள்ள போறாங்க, 10,000க்கு 20,000க்கு புடவை எடுக்கிறாங்க எங்க பெண்கள், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாதுங்க. எங்க ஊர்ல 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா 100 ரூபா பெருமானம் உள்ள சட்டை இலவசமா கொடுப்பாங்க. என் புருஷனுக்கு செலவே இல்லாம ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்கெல்லாம் துணி எடுக்க போறோம். நல்ல வருவமா, நல்ல வருவ. ஒன்ன மாதிரி ஊருக்கு, வீட்டுக்கு வேணாம், ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று இருந்தா போதும். பயலுவ ஒருத்தனும் சட்டையே போட மாட்டான். உண்மையா சொல்றேங்க. அப்படியே என்னதான் பட்டு புடவை எடுத்து தச்சுக்கிட்டாலும் தீபாவளி அன்னைக்கு அந்த புடவையை கட்டிக்கிட்டு செல்ஃபி எடுக்க போறோம். அன்னைக்கு அழுக்கு நைட்டி போட்டுக்கிட்டு சமயக்கட்டுல அதிரசம் தான் சுட போறோம். என்ன உங்களுக்கு எங்களை பார்த்து போறாம நீங்க நினைக்கலாம், ஏமா இனிப்பெல்லாம் செஞ்சு வச்சிருப்பியே, எறும்பு ஏறி இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு. இந்த சந்தேகம் எனக்கு வராதா? கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி 1 கிலோ எறும்பு பவுடர் வாங்கி தூவி விட்டுட்டு வந்திருக்கேன். நான் சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க. எனக்கு எல்லாமே சமைக்க தெரியுங்க, சைவம் அசைவம் எல்லாமே சமைக்க தெரியும். குழி பணியாரத்துக்கு எத்தனை அடி குழி தோண்டணும்னு மட்டும் எனக்கு தெரியாது, அது மட்டும் தான் எனக்கு தெரியாது. வந்து நின்னுகிட்டு இந்த வாசல் பக்கமா போனீங்கன்னா பாலத்துக்கு கீழே இடம் இருக்கும், குழி குழியா இருக்கும். நீ அங்க பணியாரம் செஞ்சுட்டு உட்காந்துக்க, உனக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு அதை பார்த்து கத்துக்கிட்டோம். சரி, நல்லா செய்வமா நீ குழிப்பணியாரம். இதுல வேற தொப்பைய பத்தி பெருமையா, எங்க நாங்கெல்லாம் சட்டி சட்டியா வடிச்சு கொட்டாம தான் உங்களுக்கு எல்லாம் தொப்பைன்னு ஒண்ணு வருதா? ஆனா இந்த இடத்துல நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேங்க. என் பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கிற நிலைமை வந்துச்சுன்னா, ரஞ்சித் அண்ணன் பிள்ளைங்க எங்க படிக்குதோ அதே பள்ளிக்கூடத்துல தான் நான் சேர்ப்பேன். அப்பதான் என்னுடைய குழந்தையும் மழையில நனையாம சளி பிடிக்காம வீட்டுக்கு வரும்னா. புதுக்கோட்டைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போனாங்களாம், புல்லு கட்டு தூக்குனாலே தடிக்கு விழுந்துற புல் தடிக்கு பயில்வான். இவங்க வந்து புதுக்கோட்டைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போனாங்களாம். மேய்க்கிறது எருமை, இதுல என்னங்க பெருமை? இதுல வந்து நின்னுகிட்டு வைரமுத்து எழுதினாரே, அவருக்கு கிடைச்சது வாய்ப்பு தானே அப்படின்னு சொன்னீங்க. வைரமுத்து அவர்களுக்கு எழுதுவதற்கு கிடைத்தது ஒரு வாய்ப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய தலை பிரசவ வேதனையும் சகித்து கொண்டு தன் கணவன் சென்று நன்றாக எழுத வேண்டும் என்ற அந்த வேதனையை தாங்கி கொண்ட அந்த மனைவி இருந்தாள் அல்லவா, அப்படிப்பட்ட மனைவி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு அமைந்திருக்கிறதுன்னு சொன்னா அதுதான் வரும். இன்னைக்கு நம்முடைய மேதக அப்துல் கலாம் ஐயாவை பத்தி அண்ணன் பேசுனாங்க. ஒரு தடவை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்ப உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்க அம்மா சமைச்ச சப்பாத்தி கொஞ்சம் கருகி போய் இருந்துச்சான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்க்குற ஒரு சாம்பாரில் உப்பு இல்லைன்னா கூட தட்டு செவுத்துல பிறக்கும், ஹீரோயிசம் காட்டுறதா நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த கருகின சப்பாத்தி கூட அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் சாப்பிடுகிற போது அந்த சின்ன குழந்தை கேட்டாங்களாம், அப்பா சப்பாத்தி கருகி இருக்கு, நீங்கள் ஏன் அம்மா கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கலன்னு சொல்லுகிற போது, நாள் முழுக்க நான் வெளியே வேலை செய்வதை போலத்தான் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க,
ஒரு கருகின சப்பாத்தி நம்ம ஒன்றும் செஞ்சிடாது. ஆனால் ஒரு கோபத்தில், ஒரு வேகத்தில் ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டா அது உன் தாயினுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விடும் சொன்னார் அப்துல் கலாம் அவர்களுடைய அப்பா. இன்னைக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் உங்களுக்கு தெரிகிறார். ஆனால் அந்த தலைவரை உருவாக்கிய வரமாக அமைந்த அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு தெரிகிறார்கள். ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்கிட்ட படிக்கும்போது சாரை பார்த்தோன்னே வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லி அந்த பசங்க வணக்கம் சொல்லுவாங்க. அதே பையன் 12வது முடிச்சோடனே வெளியில் போனோடனே அதே வாத்தியாரை எதிர்க்க பார்க்கும்போது அப்படியே திரும்பிட்டு செவுத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி இல்லாமல் முதல் வரிசையில் இருக்கிறவங்க முகத்தில் தெரிகிற மகிழ்ச்சி கடைசி வரிசையில் இருக்கிறவர்களிடத்திலும் இருக்குன்னு சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களே வரம். எங்க வாய்ப்புங்கிறது எங்கே போனாலும் கிடைக்குங்க. நல்லா படித்தா ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும், சரியாக படிக்கலைன்னா திருப்பூரில் நைட்டி கம்பெனியில் வேலை கிடைக்கும். உலகத்தில் வாய்ப்புங்கிறது எங்கே வேணாலும் கிடைக்கும், வேலைங்கிறது எங்கே வேணாலும் கிடைக்கும். ஆனால் நம்முடைய உழைப்பை மதிக்கிற, நம்முடைய கனவுகளை வளர்க்கிற, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வாய்ப்பு கிடையாது, ஒரு வரம். இங்கே உட்காந்து பேசும்போது ஒரு அம்மா கிட்ட நான் கேட்குறேன், எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்கிறப்ப இந்த நிறுவனம் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஏன் இத்தனை வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லைங்க, உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்மா எனக்கு சொன்னது. இந்த எஸ்எஸ்எல்எஃப்பில் கிடைக்கக்கூடிய பணி பாதுகாப்பும், இந்த பெண்களுக்கு இந்த நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதையும், இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷங்கள்ட்ட கூட எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எல்லோரையும் சமமாக நினைக்கிற ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்ட ஒரு நிறுவனர், ஒரு தலைவர் எங்களை வழிநடத்துகிறார் சொன்னால் இது எங்களுக்கான வரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மணி அடிச்சுட்டாங்க, நான் நிறைவு செய்யணும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பதிவு செஞ்சுட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. இப்போ தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு பேச்சரங்க நிகழ்ச்சியில் நான் வெற்றி பெற்றதை பற்றி சொன்னாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, பெருமைக்காக சொல்லலை. பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்த எங்கள் அம்மா தனியாளாக இருந்து கூலி வேலை செஞ்சு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சு வளர்த்தாங்க. அப்போ சொல்லுகிறப்ப எத்தனையோ நாள் சரி படிப்பை விட்டுட்டு நம்ம ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டா ஒரு பொருளாதார கஷ்டத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்க முடியுமே நிலைமை வருகிற போது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தங்கம், என்ன கஷ்டம் வந்தாலும் உன் படிப்பை விட்டுறாத, என்ன நிலைமை வந்தாலும் உன் படிப்பை விட்டுறாத, அதுதான் உனக்கு அழியாத ஒரு அடையாளம் சொன்னாங்க. எங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, எங்கள் வம்சத்திலேயே எங்கள் ஊர்லேயே முதல் தடவை டாக்டரேட் பண்ணுகிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னால் அது நான் தான். ஊரு விட்டு ஊர் பேசும்போது கிராமத்துக்கு அடையாளம் வயலும் வாய்க்காலும் மட்டும் கிடையாது, புரணி பேசுறதும் கிராமத்தோட அடையாளம். ஊர் விட்டு ஊர் பேசும்போது பொம்பளை பிள்ளை அங்கே போய் பேச போதா, அங்கே போய் தங்குது, இங்கே போய் பேசுது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வரமா, நம்ம ஊருக்கு கெட்ட பேர் வந்துடும் என்று சொன்ன வாய்கள் எல்லாம் ஒரு பெரிய மேடையில் நான் ஜெயிச்சுட்டு போய் நிற்கிற போது யாரெல்லாம் இவள் இந்த ஊரை அவமானப்படுத்துவாள் என்று சொன்னார்களோ அவர்கள் இவள்தான் இந்த ஊரினுடைய அடையாளம் சொல்லி ஃப்ளக்ஸ் வச்சாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏமா ஃப்ளக்ஸ் வச்சதெல்லாம் ஒரு பெருமையாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃப்ளக்ஸ் வைக்கிறது பெருமை கிடையாது. யார் நம்மளை பழித்தார்களோ அவர்களே நம்மளை உயர்த்து பேசுகிறார்கள் சொன்னால் அதுதான் பெரிய விஷயம். இந்த வெற்றியை நான் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அன்னைக்கு அந்த வெற்றியை நான் உணர்ந்த போது என்னுடைய மனசில் எந்த அளவு சந்தோஷம் இருந்துச்சோ, எந்த அளவு நிறைவு இருந்துச்சோ, அந்த வெற்றியை இந்த மேடையை சொல்லுகிற போது அந்த மகிழ்ச்சியின் தருணத்தை உங்கள் சிரிப்புகளால் நான் மறுபடியும் உணர்ந்தேன்னு சொன்னால் என்னுடைய சிரிப்புக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சிரிப்புக்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திலே 1000 குடும்பங்களின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்எல்எஃப் என்பது வாய்ப்பு என்பதையும் தாண்டிய வரம் என்கிற கருத்தை முன்வைத்து என்னுடைய கருத்து தான் நடுவருடைய தீர்ப்பாகவும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி எங்கள் அணியின் நிரந்தர பேச்சாளர் என்பதை எஸ்எஸ்எல்எஃப்பில் நிரூபித்து விட்டார். மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே, நாட்டத்துள் நிறைந்த வானமே, எனக்கு வந்து ஓங்கும் மார்க்கமே, மருளர்தம் அறியா மோனமே, முதலே முக்தி நல்வித்தே, முடிவிலா இன்பமே, செய்யும் தானமே தவமே, நின்னை நான் நினைந்தேன் தமியனேன் தன்னை மறப்பதற்கே என்று இறைவனை தாயுமானவர் பாடியிருக்கிறார். அப்படி தாயுமானவராக இருந்து பாடிய அந்த இறைவனின் ஒரு அற்புதம்
நம் பட்டிமன்ற உலகங்களில் ஆன்மீக பேச்சில் தாயுமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர், அப்படி என்றால் என் அன்பு தங்கை வர்ணனி திருசெந்தில். ஞானமே வடிவாய் இருக்கக்கூடிய இறைவனை தாயுமானவர் எப்படி பாராட்டினாரோ அதே போல எஸ்எஸ்எல்எஃப்ஐ தன்னுடைய ஞானமாக பாராட்டுகின்ற எங்கள் அணியின் பேச்சாளரை நிறைவு பேச்சாளராக அன்போடு அழைக்கின்றேன். முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த சக்தி, வேல் கொடுத்த முருகன் சக்தியிடம் வேல் வாங்கிய நாகை மண்ணின் பெருமைக்கு அடையாளமான சிக்கலிலிருந்து வந்து இந்த சக்திவேல் அண்ணன் அவர்களின் குழுமத்தில் உங்கள் அத்துணை பேருக்கு முன்னால் புது சக்தியோடு பேசுவதை பெரும் வரமாகவும் வாய்ப்பாகவும் எண்ணி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தங்கச்சி பிரீத்தி வந்து பேசுனுச்சு. செல்ஃப் என்றால் சுயநலம், எஸ்எஸ்எல்எஃப் என்றால் தன்னலம். தங்கச்சி இது ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வைக்கலாமா? அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன், தனக்கு மட்டும் கடவுளே குடு, கடவுளே குடு, கடவுளே குடுன்னு சுயநலமா கேட்பது வரம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தன்னலமின்றி கொடுப்பது வாய்ப்பு. அப்படி தன்னலமின்றி வாய்ப்பை கொடுக்கும் நிறுவனம் எஸ்எஸ்எல்எஃப். இதுல வேற வந்து தொப்பைக்கு பெருமை வந்து தொப்பையெல்லாம் நாங்க போட்டு வளர்க்குறோம். அம்மா, ஒரு பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து பெண்ணாக வாழும் வர்ணனை சொல்கிறேன், தயவு செய்து ஆண்களுடைய தப்பை பற்றி இனிமேல் எந்த மேடையிலையும் பேசாதம்மா. ஏன் அக்கா, ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பெண்கள் நம்மெல்லாம் மாசமாக இருப்போம், ஆண்கள் வருஷமாக இருக்காங்க. ஒன்று 10 மாதம் இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை எவ்வளோ அவமானம். இந்த அவமானம் தேவையா அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணி பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அப்போ தான் வண்டியை எடுக்கும்போது வாசனையோட ஒருத்தன் மிளகா பஜ்ஜி போடுறான். அந்த டேர்னிங் முனைகிட்ட, சார் எப்போதுமே ஒரு வடை 5 ரூபா தானே, இன்னைக்கு 3 வடை 10 ரூபா வாங்கங்கிறான். சாம்பார் சட்னியோட தர்றேங்கிறான். இந்த பாலா போன தொப்பையை அவமானமா இருக்கு. அண்ணா சரி விடுமா, அது அவமானம் இல்லைன்னா அது ஆண்களின் அடையாளம். எல்லா பெண்களும் குழந்தைய பார்த்து உன நான் 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேங்கிறாங்களே. எந்த ஆணாவது ஏய் 20 வருஷமா நான் இந்த தொப்பையை சுமக்கிறேன், 35 வருஷமா நான் இந்த தொப்பையை சுமக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கோமா? இந்த பாருங்க, இவள டயட்டை பத்தி பேசுறீங்களே, திரும்பி போகும்போது கக்கடா ஜிலேபி கிடைச்சா சாப்பிடாம போயிருவீங்களா? கக்கடா ராம்பிரசாத் போறதுக்காகவே தியானம் இருக்குமே. இப்படியெல்லாம் நகைச்சுவையாக என் தங்கச்சி பேசிவிட்டு அவ சொல்றதையெல்லாம் உண்மைனே நம்ப வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சுட்ட பலகாரத்தை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதானா நீங்க எல்லாம் நம்பி கைதட்டுனீங்க பாருங்க. அங்க இருக்குங்க நீங்க எல்லாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உண்மையில் சொல்றேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவள் அமைதியாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். இது உண்மை. இது மாதிரியான மனைவிகள் பட்டிமன்றத்துக்கு கிளம்பி போயிட்டு வீட்டுக்கே வராம இருக்கிறது பிரீத்தியின் கணவனுக்கு கிடைத்த வரம். இப்படியாப்பட்ட வரமெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால வரம் வரோன்னு பேசிட்டு போயிருக்காங்க. பெற்றோர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாம் அமைகிறது வரம், தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு வரம் இருக்கு, சொல்லவாமா? என்னங்கண்ணா? கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டி ஊமையா போறது பெரிய வரம். அந்த வாய்ப்பெல்லாம் ஏதேதோ வியாதி வருது, சடன்னு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இந்த பொம்பளைகளுக்கு திடீர்னு ஊமையா போற வியாதி மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு கிடைச்ச வரம் மகா வரம். அதே மனைவிக்கு நானும் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கேட்டுட்டேன், ஊமை ஆக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கூடுறா, நைஸா ஜிகர்தண்டாவில் கலந்து கொடுத்துருவோன்னு பார்த்தா ஒரு மருந்து இல்லைங்கிறான். அடிக்க அண்ணிய ஜிகர்தண்டா பார்த்து குடிக்க சொல்லுவாங்க. அடிக்க வராமா? ஒரு மெடிக்கல் காரன்ட்ட போய் கேட்டேன், நான் மட்டும் அவஸ்தை பண்ணும், பின்னாடி தான் என் பொண்டாட்டி நிற்கிறேன், மந்தா கேட்குறேன், ஓடுறா, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைங்கிறான். உண்மையை சொல்லணும்னா பெற்றவர்கள் கூட பிறந்தவர்கள் பிறக்கிறது அமைகிறதெல்லாம் வரம், அதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியது நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நான்லாம் சொல்கிறேன், எல்லா கணவனும் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறீங்க. எந்த பெண்ணாவது கணவன் அமைவது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நாங்கள்லாம் வாய்ப்பை பயன்படுத்தி கணவனை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் வரும்போது சாதா ஹஸ்பண்டாக தான் வருவார். அவர் ஸ்வீட் ஹஸ்பண்டா சூப்பர் ஹஸ்பண்டா நாங்கள் செட் பண்ணுவோம். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நாங்கள் கிளம்புறோம். ஓரளவு தான் சார் பொய்யை தாங்க முடியும். இல்லைங்கண்ணா, நான் பொய்யால முடியல நமக்கு. அப்படி இல்லைங்கண்ணா, நான் உண்மையா நிரூபிக்கிறேங்க்கா. நான்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆர்டினரி ஹஸ்பண்ட். அவரை நான் ஒரு ஸ்பெஷல் ஹஸ்பண்டா மாத்தினதுக்கு நான் செட் பண்ணேன். சொந்த ஊர்ல போஸ்டிங் கிடைச்சது அவருக்கு. இபில ஒர்க் பண்றாரு சார். சொந்த ஊர்ல போஸ்டிங் கிடைச்சது. 60 கிலோமீட்டர் தாண்டி கவுன்சிலிங்ல என் ஊருக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு அவரு.
இப்போ இது போய் யாரையோ பிடிச்சி அவரை வேணும்னே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஊருக்கு கொண்டு போயிட்டு டெய்லி ராத்திரி ஃபோன் பண்ணி அந்த மனுஷன் அழுவாத நாள் இல்லை பட்டிமன்றத்துக்கு எங்கேயாவது கூட்டு போயிடுங்க, யார்கிட்டையாவது சொல்லி விடுங்க, பாடா படுத்துறா, பாதி நாள் மரத்து மேலே ஏறி நிற்கிறேன், பாதி நாள் உங்கள் தங்கச்சி என் தலை மேலே ஏறி நிற்கிறா, ஏன்டா டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு. கொரோனா டயத்தில் இது சொல்லியிருக்கு, பட்டிமன்றமே இல்லைங்க, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் வேற சரிம்மா டயர்டாக இருக்குன்ட்டு வச்சிடுறாங்க, நான் ஒரு 1000 ரூபா பணம் தரேன், கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் உனக்கு 2000 ரூபா தரேன், தயவு செஞ்சு நீ பேசாதன்றது அந்த பேச்சு பேசியிருக்கு. எங்க அண்ணன் அப்படிதான் எல்லா மேடையிலும் என்ன ரொம்ப புகழ்வாங்க. ஆனா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு இவ்வளவுலாம் என்ன புகழாதீங்க. என்ன உண்மை உண்மை நம்புங்க. இங்க இருக்கிற இத்தனை பெண்களுக்காக சாதா ஹஸ்பண்ட ஸ்வீட் ஹஸ்பண்டா செட் பண்றது எப்படிங்கிற டிப்ஸை நான் கொடுக்குறேன். நான்லாம் 8 வருஷம் காதலிச்சு SSLFல உள்ள எல்லாரும் நல்லவங்க, பாத்துக்கமா. நல்ல டிப்ஸ் தான் கொடுக்க, வாழ்க்கைக்கான டிப்ஸ். 8 வருஷம் காதலிச்சு 10 வருஷம் திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கேன். நானும் திருமணமான புதுசுல எங்க கணவர் என்ன பண்ணுவாருன்னா சாப்பிட்ட இடத்துல உட்காந்து கை கழுவுன ஆள் தான். ஆனா அவர்கிட்ட ஒரு சைக்கோத்தனம் இருக்குன்னு பாத்துங்க. என் ஹஸ்பண்ட் சாதா சைக்கோ இல்ல, தோசை சைக்கோ. நான் பொதுவாகவே சமையல்ல எக்ஸ்பர்ட். நீங்க சொல்ற மாதிரி ஆப்பிள் அல்வா நான் செய்வேன், பப்பாளியில பால்கோவா நான் செய்வேன், கேழ்வரகுல கேக்கு நான் செய்வேன். இந்த தீபாவளிக்கு புதுசா பச்சை மிளகால பச்சரிசி பொங்கல் செஞ்சிருக்கேன். பச்சை மிளகால பச்சரிசி பொங்கல். ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு பொங்கல் செய்யலாம், பட் பொங்கல் அன்னைக்கு தீபாவளி செய்ய முடியாதுங்கிறதுனால பச்சை மிளகா பச்சரிசி பொங்கல் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் டிஷ். தீபாவளி முடிஞ்சோடனே நாங்க எல்லாரும் ஒரு கண்டலன்ஸ் போற மாதிரி இருக்கும். அநேகமா அது அவங்க மாமியாரா இருக்கும். அப்சல்யூட்லி பாவம் அது. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. அப்படியாப்பட்ட எக்ஸ்பர்ட் நானு. ஆனா நான் தோசையில ஸ்பெஷலிஸ்ட். சாதா தோசையெல்லாம் ஊற்ற மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் மாமனார் மாமியாரை மதிக்காதால் இல்லை, மாமனார் மாமியாரெல்லாம் மதித்து 38,000 பென்ஷன் காசுக்காக வீட்டோட வச்சிருக்கிற 6 உருப்படிகள் எங்கள் வீட்டில் இருக்காங்க. சார் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா ஃபாஸ்ட் ஸ்க்ரோலிங்கில் விட்டுட்டு பார்த்தீங்களா, நல்லா கேளுங்க, 38,000 ரூபா பென்ஷனுக்காக வீட்டில் வச்சிருக்கு. இல்லை SSLF மேடைக்கு வந்தால் என்னன்னே தெரியலங்க, உண்மையை மட்டும்தாங்க பேச வருது. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த மேடையும் பின்னாடி இருக்கிற பேரும் அவன் பொய்யா பேச வந்தாலும் விரட்டி விட்டுரும். ஆனா என் தம்பி ஹரி எப்படின்னாமா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த இடம் எப்படின்னா வைகுண்டம் மாதிரி. இங்க உள்ள வர்றவன் விஷத்தோட ஆதிசேஷனாவே வந்தாலும் பெருமாள் கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆதிசேஷனையும் சேர்த்து நம்ம கும்பிட்டுட்டு போவோம். அது தலையை ஆட்டுனுச்சுன்னா அவர் சுருட்டி பைனாக பாய வெளில தூக்கி போட்டுருவாரு. திரும்பி ஒரு காலத்துலயும் உள்ள வர முடியாது. அதுதான் விஷயம். ஆதிசேஷனே ஆல்ட்ரேஷன் பண்ண இடம். அதனால நான் உண்மையை சொல்றேங்க. 6 உருப்படிக்கும் சாதா தோசையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு. பொடி தோசை கேட்பாரு, பெப்பர் தோசை கேட்பாரு, டபுள் ஆம்லெட் கேட்பாரு, ட்ரிபிள் ஆம்லெட் கேட்பாரு, ஆனியன் தோசை கேட்பாரு. ஒரு உருப்படிக்கு 5 தோசை வீதம். 6 உருப்படிக்கு காலையில் 30 தோசை, சாயங்காலம் 30 தோசை, ஒரு நாளைக்கு 60 தோசை, ஒரு வாரத்துக்கு 480 தோசை, ஒரு மாசத்துக்கு 2800 தோசை, ஒரு வருஷத்துக்கு 20,860 தோசை. 10 வருஷம் திருமண வாழ்க்கையில் நானும் 2.5 லட்சம் தோசை ஊற்றிருக்கேன். விஜயகாந்த் சாவலைங்க, விஜயகாந்த் சாவலை. விஜயகாந்த் சாவவே இல்ல. கோயம்பேடு சமாதியிலேருந்து எந்திரிச்சு நம்ம SSLF பார்க்க வந்துட்டார். வர்ணனி வடிவத்தில் வந்துட்டாரு, விஜயகாந்த் வந்துட்டாரு. ஆனா நான் எங்க வீட்டுக்காரரை ஸ்பெஷல் ஹஸ்பண்டா செட் பண்ண தெரியுமா? தோசையை ஊத்தவான்னு கேட்டு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேனா, மாமா கை வலிக்குது, ஊத்துவா அப்படின்னு இப்ப 30 தோசை அவர் ஊத்துறாருங்க ஒரு நாளைக்கு. இப்ப தெரியுதா அவர் ஏன் பாதி நாள் மரத்து மேலேயே இருக்காருன்னு. டீ போடவான்னு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேனா, மாமா டீ போடுவான்னு டக்குன்னு இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, தம் டீ, கும்டி எல்லாம் போட்டு தராரு. அப்படியெல்லாம் செட் பண்ணணும் ஹஸ்பண்டை. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நேத்தி காலையில எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, 2 நாள் எனக்கு தீபாவளி மச்சான் அப்படின்னாரு. ஏன் மாப்பிள்ள வாங்க நீங்களும் SSLF வாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுங்க, நல்ல ரூம் எல்லாம் இருக்குன்னு. மச்சான் 7 ஸ்டார் ஹோட்டலாகவே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி இருக்கிற இடம் எனக்கு வேற மாதிரி விட்டுருங்க. நான் 2 நாள் தீபாவளியை கொண்டாடுறேன்னு வெடி வாங்கிட்டு போய் வளைமாலேருந்து வெடி வாங்கிட்டு போயிருக்கான். இந்த ஆள் 2 மூட்டை வாங்கிட்டு போயிருக்காரு. நைட்டு இது சொல்லுது, 1 மூட்டையை உள்ள எடுத்து வைங்கன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாய முடிட்டு உங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டு போங்கிறாரு. திருப்பி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, தயவு செஞ்சு அதுகிட்ட பேசிக்கிட்டே போங்க, இல்லைன்னா என் உயிரை எடுக்குதுங்கிறாரு. ஆனா செல்வாஸ் அண்ணன் சொன்னாரு, கண்டென்ட் கொடுத்தாரு பாருங்க மனுஷன். வழி தாங்கும் கற்கள் தானே, வழி தாங்கும் கற்கள் மண் மீது சிலை ஆகுமா. அதுலயும் பாருங்க, அந்த கல்லு எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பா, அது படித்துறையில கிடக்குதா இல்ல வரமா கிடைச்சா கோயில்ல இருக்குமா.
ஒண்ணே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிற்பியின் இடத்திற்கு வரக்கூடிய எல்லாம் கல்லு தான். எந்த கல்லு உளியோட வலியை பொறுக்க மாட்டாம தெரிச்சு விழுகுதோ அது படிக்கட்டா முதல் படியில் நின்றுடும். எந்த கல்லு வலியை பொறுத்து 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 சிலையாக மாறுதோ அது கையெடுத்து கும்பிடும் கடவுளாக ஆலயத்திற்குள் இருக்கும். அப்படின்னா எங்கேருந்து வந்தார் இந்த சக்திவேல் அண்ணன்? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எஸ்எஸ்எல்எஃப்ல வேலை பார்க்குறது வரோம், பணியாற்றுகிறது வரம், அந்த வரத்தை அவர் கொடுத்தாருன்னு. வரத்தை கொடுத்த மனிதனுக்கு வரமாக கிடைச்சது? சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான்னு வள்ளுவருடைய வார்த்தைகளுக்கு உதாரணமாக அவருடைய வீடியோவை போட்டிருக்காங்க. நான் பார்த்தேன், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இப்படியாப்பட்ட மனிதர் இந்த சென்னையை நோக்கி ஓடி வந்தபோது அவருக்கு யாரும் வர இந்தா கண்ணால் 2 லெட்டத்தின் ஆசையான தூக்கி கொடுக்கல. அவமானங்கள், வலிகள், வேதனைகள், துரோகங்கள் அவருடைய ஆஃபீஸில் எழுதி வச்சுருந்தார். ஏமாத்தினவங்கள தான் நான் முதல்ல நினச்சி பார்ப்பேன்னு ஒரு வரி எழுதி வச்சுருந்தார். எனக்கு ஞாபகம் இருந்தது. அத்தனை வலிகளை சுமந்து வந்த மனிதன். போன வருஷம் அவர் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு நீல கலர் சட்டை இருக்கும். யாரை புதுசாக பார்க்க போகணுன்னாலும் அந்த நீல கலர் சட்டையை துவைச்சு அயன் பண்ணி போட்டுட்டு போவார். அந்த சட்டை சைக்கிளில் அந்த சட்டை பின்பக்கமாக சுருண்டு கொண்டு போகும் நிலைக்கு போகும்போது வரைக்கும் வச்சு தேய்ச்சி அயன் பண்ணி போட்டுட்டு போவேன்னு சொன்னால் எத்தனை இடங்களில் அந்த மனிதன் பட்ட வலியும் அவமானமும் அந்த அடையாளத்தை அவருக்கு உருவாக்கி கொடுத்துச்சுன்னா அவர் வாய்ப்பை தேடி ஓடினாரு. வாய்ப்பை தேடி ஓடி ஓடி ஜெயிச்சாரு. காலில் செருப்பு இல்லாம சைக்கிள் ஓட்டிட்டு போனவர் 38,000 ரூபாய்க்கு மேல ஷூ வாங்கி போட முடிஞ்சது. அதுவும் அன்னைக்கு போன தீபாவளி அன்னைக்கு போட்டு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல கயட்டி வச்சிருக்கேன்னு சொல்லாரு சார். எஸ்எஸ்எல்எஃப் அந்த நிறுவனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்ப சூழல் அண்ணன் சொன்ன மாதிரி பல விஷயங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவள் நான். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளவா சரி, கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணே. என்னோட வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் விற்கலான் இருக்கேன், விற்றுட்டு கொஞ்சம் கடன் அடைக்கலான்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு சொன்னேன். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, இந்த வீடியோவை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்கன்னு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய கணவர் எப்படியாப்பட்டவர்னா ரொம்ப பெருசாக யோசிக்கிறவர், பெருசாக ஆசைப்படுறவர். அதை நான் நிறைய முறை அகலக்கால் வைக்கிறாரோன்னு நினச்சிருந்திருக்கேன். அவர் காமிச்ச மோட்டிவேஷன் வீடியோவில் ஒன்று தான் அண்ணனுடைய பேச்சு. இந்த எஸ்எஸ்எல்எஃப்க்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு என்னையும் மீறி 2026 மார்ச்சுக்குள்ளே என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு ஏதோ ஒரு அஃபர்மேஷன் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதை நோக்கி நான் ஓடினேன். சரியாக சொல்லணும்னா எஸ்எஸ்எல்எஃப் வந்துட்டு போய் 4 மாதத்தில் அண்ணன்கிட்ட நான் பேசினேன். என்னுடைய சொந்த இடத்தை விற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருத்தி, அண்ணன் நாகப்பட்டினத்தில் ஈசிஆர் கிராசிங்கில் 4 நல்ல இடம் இருக்குண்ணே, நாகப்பட்டினத்தில் எஸ்எஸ்எல்எஃப் பண்ணுவாங்களாண்ணே, அண்ணன்கிட்ட பேசலாமா அண்ணன் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் பேசிவிட்டு போனவளையே ரியல் எஸ்டேட்டில் ப்ரமோட்டராக மாற்றுற அளவுக்கு இங்கே வைப்ஸ் இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்துருக்க உங்களுக்கு எவ்வளோ வைப்ஸ் கிடைக்கும். நிலம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சத்தியமாக சொல்கிறேன், இது நிலம் அல்ல, நம்பிக்கை. ஏன்னா அண்ணன் இருந்த புதுக்கோட்டையை சேர்ந்த தங்கமூர்த்திங்கிற கவிஞர் எழுதியிருப்பார், குழந்தைகள் கிறுக்காத சுவர்கள் குட்டி சுவர்கள்னு. ஒரு கை குழந்தை முதல்ல ஒரு குச்சி பொம்மையை வரைஞ்சிட்டு அம்மா இங்கே வாங்க நான் ஒன்றா அப்பாவெல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருன்னு சொல்லும்போது, நான் சொந்த வீட்டில் இருந்தேன்னா அது எனக்கு பெருமை, நான் வாடகை வீட்டில் இருந்தேன்னா எனக்கு வலி. என்னுடைய பிள்ளை முதல்ல வாங்கின ஷீல்டை ஆணி அடித்து மாட்டுறதுக்கு ஆணியை எடுக்கும்போது நான் சொந்த வீட்டில் இருந்தேன்னா அது எனக்கு அவார்டு, நான் வாடகை வீட்டில் இருந்தேன்னா அது எனக்கு ஆப்பு. ஒரு பிள்ளைகளின் சாதனைகளையும் வழிகளையும் வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் சுமப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வாடகை வீடு அப்படிங்கிறது ஒரு சாபம். அப்போ அவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது வரம். அப்போ அந்த வரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கடவுள்கள் தானே. இங்கே இருக்கிற லீடர்ஸ் நீங்கள் எல்லாருமே அந்த சொந்த வீடுங்கிற கனவை நிறைவாக்கி தர கடவுள்கள் தானே. எவ்வளோ ஈஸியாக அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க தெரியுமா? நான் ஒரே ஒரு ஆடு பார்த்தேன், பிருந்தாவன் நகர் திண்டிவனமில் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறீங்க, நான் எந்த லோன் கம்பெனிக்காரனும் எந்த பேங்க்குக்காரனும் இப்படி கொடுக்க மாட்டேன். 0% வட்டி. அதில் வேற வந்து நோ ப்ரூஃப், நோ ஒர்க்கிங் ப்ரூஃப், நோ இன்கம் ப்ரூஃப். உண்மையான 50% பணத்தை கட்டி முடிச்சது பத்திரப்பதிவே பண்ணி கொடுத்துட்றாங்களாம். மிச்சம் 50% நாங்கள் கொடுப்போம்ங்கிற நம்பிக்கை எஸ்எஸ்எல்எஃப் யாரோ ஒருவர் மேலே வைக்குதுன்னா அந்த நம்பிக்கை தான் வாய்ப்பு. நீ நல்லா வருவ, நான் சொல்கிறேன், நீ நல்லா வருவ. அந்த வாய்ப்பை
கொடுக்கும் கடவுள்களாக இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸை மாற்றி இருக்கிறாங்கன்னா வரம் கொடுக்கிறவர் கடவுள் தாங்க. வரம் கொடுக்கிற கடவுளாவே உங்களை மாத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இந்த மாமனிதர் கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் பணியாற்றுகிற வாய்ப்பு மட்டுமே. அதை வரம்னு சொல்லி தயவு செய்து கொச்சைப்படுத்திடாதீங்க அப்படின்னு கேட்டு டீம்ல சேர்க்கறதுக்கு 2-3 டைரக்டர் முடிவு பண்ணிட்டாங்க மனசுல. நம்ம டீம்ல இதை லீடரா போடுறா. காத்திருந்தால் கிடைப்பது வரம், களத்தில் இறங்கி அடைவது வாய்ப்பு. வரம் வேண்டுவோருக்கு கடவுள் தேவை, வாய்ப்பை வேண்டுபவருக்கு உழைப்பு தேவை. வரம் வழியில் கிடைப்பது, வாய்ப்பு வழியால் கிடைப்பது. வரம் ஆசீர்வாதம், வாய்ப்பு அடையாளம். வரம் நமக்கு கிடைப்பது, வாய்ப்பு நம்மால் கிடைப்பது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக உங்கள் வீடியோவில் போட்டிருந்தோம், ரொம்ப பிடிச்ச டயலாக், அதை எழுதி வச்சுருந்தேன். கொஞ்சம் 35 வயசாயிட்டு கண்ணு தெரியல, உத்து பார்த்து சொல்கிறேன். எவர் உண்டு இவரை வெல்ல, இவர் உண்டு எவரையும் வெல்ல அப்படிங்கிற அந்த டேக்லைன் படி இந்த ஒரு மனிதரும் அவர் தரக்கூடிய நம்பிக்கையும் வாய்ப்பும் இருந்தால் நம்மை வெல்ல எவரும் இல்லை, நாமே வெல்வோம், வாய்ப்பே வெல்லும் என கூறி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சார், நம்மளோட இரு அணிகளும் ஒரு வாய்ப்பை பற்றி பேசுகின்ற அணியாக இருக்கட்டும், வரமாக இருக்கட்டும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்கலை. சார் கொடுத்த டெசர்டேஷன் பேப்பரை எண்ட் ஆஃப் த செஷனில் நான் இருக்கேன். ஒரு பிஹெச்டி ஸ்காலர் எப்படி ஒரு பேப்பரை டெசர்டேஷனில் கொடுக்க முடியுங்கிறது, இவ்வளோ எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எக்ஸாமினர்ஸ் முன்னாடி கொடுக்கணுமோ அந்த ஒரு தயாரிப்போடு கொடுக்குறேன். திடீர்னு பேசும்போது வைகுண்டம்னு ஒரு வார்த்தை வந்தது இல்லைங்களா, அதை வச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த கதை. என்னுடைய தாத்தா எனக்கு நடத்திய ராமாயணத்தின் ஒரு அற்புதமான கதை அது. தம்பி ரஞ்சித் அவர்கள், தம்பி அண்ணன் செல்வாஸ் அவர்கள், வரம்ங்கிறது SSLF, அந்த ஒரு பேரே வரோன்னாரு செல்வாஸ் அண்ணன். தம்பி முடிக்கும்போது சொன்னாப்புல நிறைய பாயிண்ட்டு, வைரமுத்தோட அந்த கதை, டால்ஸ்டாய் பற்றிய சொன்ன வார்த்தைகள், வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்கிறத அருமையாக சொன்னார். அதனோட சேர்த்து வர்ணனி முடிக்கிற வரைக்கும் எப்படியாவது SSLFல டைரக்டர் ஆகணும்னு நினைக்காமே டைரக்டர் ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நம்ம டைரக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும். இந்த பையன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி லீடர்னா ஒரு நல்ல ஆள் கிடச்சிது, லீடர் ஆக்கலான்னு பார்த்தா உடனே டைரக்டர்ன்ட்டானே, அப்போ என்ன ஆக போகுதுன்னு நினச்சாங்க. பிரீத்தி உடன்பிறப்புகள் என்று SSLF குடும்பத்தை தன்னோடு கொண்டு வந்து உயர்த்தி விட்டார். இப்படி 2 பக்கமும் அப்படியே நிதர்சனமாக சரியான இடையில இருக்காங்க. வைகுண்டத்தில் ஒரு முறை பெருமாள் சாட்சாத் நாராயணர் ஓய்வுக்காக உள்ளே வருகிறார். ஆதிசேஷனில் எப்போதுமே அவர் ஓய்வெடுப்பது வழக்கம். தன்னுடைய கிரீடத்தை கயட்டி எடுத்து திருவாய் செய்து அதை தன்னுடைய தலையணையான ஆதிசேஷனின் தலைக்கரியில் வைக்கிறார். தான் அணிந்திருந்த சங்கையும் சக்கரத்தையும் எடுத்து வைக்கிறார். உட்காருகிறார். உட்காரும் பொழுது ஒரு இப்படி காலை மடித்தல்லவா ஃபஸ்ட்டு உட்காருவார். முதலில் ஒரு பாதுகை ஆதிசேஷனின் மேலேயே இருக்கிறது, இன்னொரு பாதுகையை தன்னுடைய திருப்பாதங்களிலிருந்து நழுவ விடுகிறார். அது ஆதிசேஷனின் கீழே இருக்கிறது. நாரதர் வருகின்றார். நாரதரை சந்திப்பதற்காக பள்ளி அறையிலிருந்து எழுந்து பெருமாள் வெளியே செல்கிறார். அவசரத்தில் பாதுகைகளை அணியாமல் சென்று விட்டார். கிரீடமும் சங்கும் சக்கரமும் பாதுகைகளை நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீர்கள்? ஆதிசேஷன் என்பது பெருமாளின் படுக்கை. இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய தகுதி அவரின் திருமுடியை அலங்கரிக்கின்ற மணிமுடியான எனக்கும் அவரின் தோள்களை புஜபல பராக்கிரமத்தோடு சாதிக்கின்ற சங்குக்கும் சக்கரத்திற்கும் தான் உண்டு. புழுதியோடு போராடுகின்ற உங்களுக்கு ஆதிசேஷன் மீதும் அருகிலும் இருக்கக்கூடிய அருகதை இல்லை, இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று ஏளனம் செய்கின்றன. பாதுகைகளுக்கு கோபம் வந்துவிட்டது, போராடுகின்றன, வார்த்தைகளால் வாதாடுகின்றன. என்ன தெரியுமா சொன்னது? நீங்கள் எல்லாம் வருகின்ற முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தூரத்தில் நின்று காட்சி தருபவர்கள். எத்தனையோ மகா முனிவர்கள் இறைவனின் திருப்பாதத்தை தன் சிரசால் தொட்டு வணங்கும் பொழுது நாங்கள் தான் அந்த தலைகளை உணர்கிறோம் தெரியுமாங்குதுங்க.
கிரீடத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன ரொம்ப பேசுகிற, 1000 தான் இருந்தாலும் அசுரர்களின் நெஞ்சை மிதிக்கின்ற இறைவனின் திருப்பாதத்தில் இருக்கின்ற அற்ப திருவடிகள், அற்ப பாதுகைகள், நீங்கள் வெளியேறுங்கள் இங்கிருந்து என்று கோபமாய் பேசுகிறது. வாதம் முற்றுகிறது. பாதுகைகள் கண்ணீர் சிந்துகின்றன. இறைவன் உள்ளே வருகிறார். பாதுகைகளை பார்க்கிறார். நடந்தவற்றை உணர்கிறார். கிரீடத்தையும் அப்படி பார்க்கிறார். பார்த்துவிட்டு பாதுகைகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னிடத்தில் யாரும் உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை, எல்லோரும் சமம். அது தெரியாமல் மணிமுடியும் சங்கும் சக்கரமும் உங்களிடத்தில் தவறாக பேசிவிட்டன. அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிராயச்சித்தமாக என்னுடைய அடுத்த பிறப்பில் நான் ஸ்ரீராமனாக பிறப்பேன். சங்கும் சக்கரமும் பரதன் சத்ருக்கனாக பிறப்பார்கள். அங்கு மணிமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது உங்கள் இருவரின் திருவடிகளும் அமர்ந்து உங்கள் இருவர் திருவடிகளுக்கும் இந்த சங்கும் சக்கரமும் பரதன் சத்ருக்கனாக இருந்து சாமரம் வீசுவார்கள் என்று சொல்கிறார். ராமனாக பிறக்கிறார். ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை. பரதனுக்கு மணிமுடி கிடைக்கிறது. தன் அண்ணனுக்கு கிடைக்காத மணிமுடி தனக்கு தேவையில்லை என்று காட்டிற்கு சென்று அவருடைய பாதுகைகளை தன்னுடைய திரு கைகளில் பெற்று எடுத்து வந்து மணிமுடியை தசரதனின் இருக்கையில் வைத்து அயோத்தியின் மாமன்னனாக அந்த திருவடிகளை மணிமுடி மீது வைத்து 14 ஆண்டுகள் பரதனும் சத்ருக்கனும் சாமரம் வீசியே அரசை நடத்துகிறார்கள். அதனால்தான் நீங்கள் இன்றும் எந்த வைணவ தலத்திற்கு சென்றாலும் அங்கு சடாரி என்று ஒன்று வைப்பார்கள். துளசி தீர்த்தம் இரண்டும் வழங்கிய பிறகு சடாரி வைப்பார்கள். சடாரியை உற்று நோக்கி பாருங்கள். அதனுடைய அந்த மணிமுடியின் மீது திருமுடியாய் அமர்ந்திருப்பது 2 பாதுகைகள், ராமனின் திருவடிகளாக பிறந்த உண்மையான பாதுகைகள். சரி சார், இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? திருவடிகளை தாங்கி நிற்கின்ற பாதுகைகள் தான் நம் பிறவி. கண்ணீர் சிந்திய நம்மை பரந்தாமனாக வைகுண்டம் என்ற SSLFக்கு அழைத்து வருகிறார் ஒருவர். பாதுகைகளாக இருந்த நாம் பரந்தாமனின் மணிமுடி மீதே அமருகின்ற வாய்ப்பை வரமாக தருகிறார். அமர வேண்டும் என்றால் உழைப்பு என்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். SSLFில் பணிபுரிவது என்பது வரம்தான், வாய்ப்பு தான், இரண்டுமே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் SSLFில் நீங்கள் வரமாக உள்ளே வந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைத்து உள்ளே வந்தாலும் சரி, SSLFில் பணிபுரிவதை வரமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் உழைப்பு என்கின்ற வாய்ப்பை நீங்கள் உதவி செய்ய வேண்டும். செய்தால் வைகுண்டம் என்ற SSLFில் இருக்கிறார் பாருங்கள் பெருமாள். அந்த பெருமாளின் மணிமுடி மீது உங்களை தூக்கி வைத்துக் கொள்வார் அவர். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? ஒருபொழுதும் சக்திவேல் சார் தன்னை மட்டும் காட்ட மாட்டார். தன்னுடைய மணிமுடி மீது இந்த பிறவி என்கின்ற மனித பிறவியை உழைப்பால் உயர்த்தி பாதுகை என்று நினைக்க மாட்டார். அந்த திருமுடி மீது வைத்தே அழகு பார்ப்பார். அதுதான் உண்மை. அப்ப வரத்தினால் நீங்கள் உள்ள வந்தாலும் சரி, வாய்ப்புனால் உள்ள வந்தாலும் சரி, உழைப்புங்கிற வாய்ப்பு இருந்தால் SSLFில் பணிபுரிகிறவர்கள் அனைவரும் இறைவனின் குழந்தைகள். இதற்கு மாற்று கருத்தாக நிச்சயம் இருக்க முடியாது. இது போன்ற ஒரு நிறுவனம் வாழ்நாளில் கிடைக்காமல் இருக்கின்ற தமிழகத்தின், இந்தியாவின் தமிழர்கள் அனைவருக்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நம்முடைய யூடியூபின் இணையதளம் வாயிலாகவும் நான் கேட்டுக்கொள்வது, வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தர ஒரு இறைவன் வைகுண்டத்தோடு காத்திருக்கிறார். உள்ளே வாருங்கள், வரலாற்றில் இடம் பிடியுங்கள். நான் பணிபுரிகின்ற ஊருக்கு அருகில் திருவீழிமிழலை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு வீழிநாத சுவாமிகள் இருக்கிறார். அவருக்கான ஒரு பதிகத்தை மட்டும் பாடி நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி தீபாவளி வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசியில் மிளலையீர், ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகொள் மிளலையீர்,
கரைகொள் காசினை முறைமை நல்குமே, செய்ய மேனீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே, நீரு பூசி நீர் ஏறு அது ஏறி நீர் கூறு மிளலையீர் பேரும் அருளுமே, காமன் வேவ ஒரு தூம கண்ணி நீர் நாம மிளலையீர் சேமம் நல்குமே, பிணிகொள் சடை நீர் மணிகொள் மிடறு நீர் அணிகொள் மிளலையீர் பணிகொண்டு அருளுமே, மங்கை பங்கி நீர் துங்க மிளலையீர் கங்கை முடியினீர், சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி நீர் பறக்கும் மிளலையீர் கரக்கை தவிர்மினே, அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே, பரிகொள் தலையினார் அறிவது அறிகிறார் வெறிகொள் மிளலையீர் பிரிவது அறியதே, காளி மா நகர் வாலி சம்பந்தன் வீழி மிளலை மேல் தாளும் மொழிகளே. இந்த பதிகம் பேர் படிக்காசு பதிகம், பொற்காசு பதிகம். இந்த பதிகத்தை பாடி பஞ்ச காலத்தில் இறைவனிடத்தில் பொற்காசு பெற்று மக்களின் பசியை தீர்த்தார் அப்பர் பெருமான். நான் இந்த திருவிழிமிழலை பதிகத்தை SSLF என்ற இமய கைலாய வைகுண்டத்தில் பாடி மக்களின் பசிப்பிணியை போக்குகின்ற மா மன்னனின் பாராட்டி அவர் நீண்ட காலம், அவர் மட்டுமல்ல நீங்களும் நீண்ட காலம் வாழ்ந்து எங்களையும் வாழ்விக்க வேண்டும் என்று கூறி மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் நம் இணையதளத்திற்கும் அன்பிற்கினிய சகோதரர் இந்த மேடையை மிக சிறப்பாக அமைத்த நம்முடைய சேர்மனுடைய நண்பர் எழிலரசன் சார் அவர்களுக்கும் பாராட்டி, இங்கு பரதநாட்டியம் ஆடியது தொடங்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்முடைய டைரக்டர் சார் ஹரிபாலகிருஷ்ணன் தம்பி, இங்கு கேட்ட உங்கள் அனைவரையும் ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, பேராசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் பட்டிமன்ற குழுவினர் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து, SSLFில் பணியாற்றுவது உங்களுக்கு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சமமாக இருந்தாலும் சரி, வரமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்கள் உழைப்பு என்கின்ற வாய்ப்பே என்ற மேலான தீர்ப்பை வழங்கி நன்றியோடு அன்பு நண்பர் பாலாஜிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.